எங்கே சூரியன் உதித்தாலும் அது அவர்களுடைய ஆட்சியாக, அந்த அளவிற்கு உலகத்தையே ஆண்டான் பிரிட்டிஷ்காரன். முதல் தேர்தலிலேயே கம்யூனிஸ்டுகள் தான் அதிக சதவிகித வாக்குகளை தமிழ்நாட்டில் பெற்றார். இரண்டாவது மாநிலம் காங்கிரஸ் ஆட்சியை உதறிய மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு. காமராஜர், கக்கன் போன்ற தலைவர்கள் அவர்களெல்லாம் இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கொள்கை கோட்பாடுகளால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. ஏற்கனவே புகழ் வாய்ந்த தலைவராக காமராஜர் இருக்கிறார், அவரை வீழ்த்திட்டார். புகழ் வாய்ந்த தலைவராக அண்ணா இருந்தார், அவர் மறைந்து விட்டார். இப்ப புகழ் வாய்ந்த தலைவராக புரட்சி தலைவர் தான் இருக்கிறார், அவர் தான் தனக்கு இடையூறு என்பதை உணர்ந்திருந்த கருணாநிதி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிவிட்டால் சினிமாக்காரர் தானே ஒன்றுமில்லாமல் போய்விடுவார் என்று நினைத்தார். அந்த சொல்லையே அவர் பயன்படுத்தினார். சுதந்திரத்திற்கு பிறகான தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படின்னு நம்ம தனிப்பட்ட முறையில் அதை மட்டும் எடுத்துக்கிட்டாலும் கூட என்றைக்குமே இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற இடத்திலே தெற்கு இருந்திருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாடு இருந்தது. இந்தியாவின் விடுதலைக்கு முன்பாகவே கூட நீங்கள் உலகத்தையே ஆண்ட வெள்ளைக்காரன் சொல்லுவாங்க பிரிட்டிஷ்காரர்களை. அவர்களுடைய சாம்ராஜ்யம் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் சொல்லுவாங்க. இந்தியாவிலே பகல் விடுகிற போது, சூரியன் காலை வருகிற போது இதே பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இன்னொரு நாட்டிலே மேற்கு நாடுகளில் சூரியன் மறைந்து போயிருக்கும். அப்படின்னா இங்கே சூரியன் மறைகிற போது மீண்டும் அங்கே சூரியன் உதிச்சிடும். எனவே அவர்களுடைய ஆட்சியிலே சூரியன் உதித்து கொண்டே இருக்கும், சூரியன் இருந்து கொண்டே இருக்கும். சூரியன் அஸ்தமிக்கவே அஸ்தமிக்காது. எங்கே சூரியன் உதித்தாலும் அது அவர்களுடைய ஆட்சியாக, அந்த அளவிற்கு உலகத்தையே ஆண்டான் பிரிட்டிஷ்காரன். இந்த உலகத்தையே அவன் ஆட்சி நடத்துகிற போது பல்வேறு தளங்களிலே பல ஆண்டு காலம், 250 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய விடுதலை போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடந்ததுண்டு. ஆனால் தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரே ஒரு தலைவன் தான் உலகத்தில் யாரும் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு வேறுபட்ட வடிவத்திலே போராட்டத்தை முன்னெடுத்தார். அவர் நம்முடைய வ.உ.சி. அவர். கப்பலோட்டிய தமிழனுக்கு மட்டும்தான் மனதிலே பட்டது, இவன் வியாபாரம் செய்ய வந்தவன். வியாபாரத்திலே இங்கே நம்முடைய வளங்களை அள்ளி கொண்டு போய் அவன் நாட்டிலே சேர்த்து கொண்டிருக்கிறான். பொருளாதார ரீதியாக இவனுடைய முதுகெலும்பை உடைத்தால் ஒழிய விடுதலை சாத்தியமில்லை என்கிற சிந்தனை ஒரு தமிழனுக்குத்தான் வந்தது. அவர் வ.உ.சி. அப்ப அதுதான் ஒரு பெரிய தொடக்கமும் கூட. அந்த தொடக்கம் பிறகு பல்வேறு பரிணாமங்களை எடுத்தது உண்டு. பிறகு மகாத்மா காந்தியடிகள் கூட அவருடைய போராட்ட வடிவங்களிலே இவற்றையெல்லாம் சேர்த்து கொண்டார். அதெல்லாம் பின்னாடி நடந்தது தான். ஆனால் தொடக்க புள்ளி வைத்தது தமிழ்நாடு. இப்படி எல்லாம் நடந்தது. விடுதலை போராட்டம் முடிந்தது. 47 ஆகஸ்ட்ல நமக்கு விடுதலை கிடைத்தது, எல்லாருக்கும் தெரியும். 52 முதல் தேர்தல் நடக்கிறது இந்தியாவில். தமிழ்நாட்டிலே அந்த தேர்தல் நடத்தப்பட்ட போது 1952 நடந்த அந்த தேர்தலிலும் உண்மையிலேயே ஒரு புதிய திசை வழியை காட்டியது தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த முதல் தேர்தலிலேயே கம்யூனிஸ்டுகள் தான் அதிக சதவிகித வாக்குகளை தமிழ்நாட்டில் பெற்றாங்க. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கோலோச்சிய காலத்தில் கம்யூனிஸ்டுகள் இங்கே அதிகமான வாக்கு சதவிகிதத்தை பெற்றார்கள். அப்படி இருக்கிற போது பிறகு ராஜாஜி அவர்கள் தலையிட்டார். கூட்டணி என்கிற முறையெல்லாம் அறிமுகப்படுத்தினார்கள். 52, 57 தேர்தல்களிலே அந்த கூட்டணிகள் வெற்றி பெறவும் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. ராஜாஜி அவர்கள், பக்தவச்சலம் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்று அந்த ஆட்சி காலம் தொடர்ந்தது. அதிலே கூட 57 தேர்தலில் திமுக என்கிற கட்சி உள்ளே வந்துருச்சு, தேர்தலுக்கு வந்துருச்சு. தேர்தலில் போட்டியிட வந்துவிட்ட பிறகும் கூட தமிழ்நாடு எடுத்த உடனேயே அவர்களை அங்கீகரிக்கவில்லை. ரொம்ப குறுகிய இடங்களில், குறைந்தபட்ச இடங்களில் வெற்றி பெற்றார்கள். பிறகு 62 தேர்தல் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. 67 தேர்தலில், அதாவது தேர்தலிலே போட்டியிட்டு 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு ஒரு மாபெரும் புரட்சியை விதைத்தது. 67 அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. நீங்க இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலம் காங்கிரஸ் ஆட்சியை உதறிய மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு. இந்த நாட்டிலே காங்கிரஸ் எதேச்சாதிகாரம் வீழ்த்தப்பட்டால் ஒழிய 5 வருடத்துக்கு ஒரு தடவை தேர்தலே வேண்டாம் என்று சட்டம் செய்து விட்டால் கூட நான் அதை ஆதரிப்பேன். முதல் மாநிலம் கேரளா. அங்கே நம்பூதிரிப்பாட் தலைமையில் அவங்க உடைச்சாங்க. காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சியை கம்யூனிஸ்டுகள் அங்கே அமைச்சாங்க. ஆனால் தமிழ்நாடு தான் அதற்கு பிறகு ஒரு மாநில கட்சியினுடைய ஆட்சியை கொண்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 67 நடந்த புரட்சி என்பது இன்றைக்கு வரைக்கும் நாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அன்றைக்கு மாபெரும் தலைவர்கள் காங்கிரஸ்ல இருந்தாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே
நேரு போன்ற தலைவர்களால் அந்த காங்கிரஸ் வழிநடத்தப்பட்டு மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள் நிறைய மாபெரும் தலைவர்கள் அன்றைக்கு இருந்து கொண்டிருந்த காலம். அவர்களுடைய பாதையிலே காங்கிரஸ் இந்தியா முழுவதும் நடைபெற்று இருந்துச்சு. இங்கும் காமராஜர் இருந்தார். காமராஜர், கக்கன் போன்ற தலைவர்கள் அவர்களெல்லாம் இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கொள்கை கோட்பாடுகளால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. பண்ணையார்களின் கட்சியாக அறியப்பட்ட காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாடு தூக்கி எறிந்தது. சாதாரண வீட்டுக்குள்ளே இருந்து, குடிசையிலே இருக்கிறவன், சாதாரண வீட்டிலே இருக்கிறவன், சாதியால் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடக்கிற அந்த சமூகங்களிலே பிறந்தவன், இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக எழுந்து அதிகாரம் எங்களுக்குமானது என்கிற முழக்கத்தை முதலில் வைத்த மண் என்று சொன்னால் தமிழ்நாடு. அதிலேதான் அண்ணா வெற்றி பெற்றார், முதலமைச்சராக வந்தார். ஒரு கெட்ட வாய்ப்பாக 2 ஆண்டுகளில் அவர் மரணித்து போனார். 1969 அவருடைய மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் கைகளிலே அது வந்து சேர்கிறது. கருணாநிதி அவர்களினுடைய அந்த பதவி, அவருக்கு கிடைத்த அந்த பதவி என்பதுதான் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலிலே நடந்த மிகப்பெரிய விபத்து. அது ஒருவேளை நடைபெறாமல் போயிருக்கும் என்று சொன்னால், கருணாநிதி என்கிற மனிதர் அன்றைக்கு முதலமைச்சராக ஆக்கப்படாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய வரலாறு வேறு திசை வழியிலே நகர்ந்திருக்கும். ஏனென்றால் அவ்வளவு நாணயமிக்க தலைவர்கள் இங்கே வாழ்ந்தார்கள். நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரோட வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தாங்க. ஒரு இடம் விடாம தேடி பார்த்தாங்க. அவர் உயிரோடு இருக்கிற போது கருணாநிதி அவர்கள் அவரை பற்றி குற்றம் சொல்லுகிற போது சுவிஸ் வங்கியில் அவருக்கு பணம் இருக்கிறது என்று சொன்னார். ஹைதராபாத்திலே கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வைத்திருக்கிறார் காமராஜர், எல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். காமராஜர் இருந்தால் நீயே எடுத்துக்கொள் என்று சொன்னார் கருணாநிதி. தாராளமாக இந்திரா காந்தி கிட்ட சொல்லி நீயே எடுத்து வச்சுக்க இருக்கிற பணத்தை எல்லாம் தேடி பார்த்தார்கள். 120 ரூபாயோ என்னமோதான் மொத்த சொத்து அவர் சேர்த்து வைத்திருந்த சொத்து. இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த காமராஜர், 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்பிய காமராஜர், பல 100 அணைகளை கட்டிய காமராஜர், இங்கே இன்னைக்கு நவரத்னா என்று இந்தியாவிலே கொண்டு வரப்பட்ட போது அதனுடைய மிக பெரும்பான்மையான திட்டங்களை தமிழ்நாட்டிற்குள்ளே கொண்டு வந்து கொடுத்த அந்த மாபெரும் தலைவன் தனக்கென சேர்த்து வைத்திருந்தது 120 ரூபாய். தமிழ்நாட்டிலே அரசியலுக்கு வருகிற இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு தலைவன் வழிகாட்டவில்லை. அப்படி ஒரு தலைவர் இங்கே தான் வாழ்ந்தார். அவரையும் நாம் தேர்தலிலே தோற்கடித்தோம், அது வேறு கதை. அவர் தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே தேர்தலிலே தோற்று போனார். அவரையும் இந்த மக்கள் தோற்கடித்தார்கள், அது ஒரு தனிக்கதை. அப்பேற்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார் 69. அதன் பிறகு நடந்ததெல்லாம் அநேகமாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிற அரசியல் தான். 69 வருகிறார். 72 அடுத்த தேர்தல் நடைபெறுகிறது. அந்த 72 தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆட்சி அமைத்த கையோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றினார். அங்கதான் திமுகவினுடைய பிளவு வருகிறது. உண்மையில் கருணாநிதி அவர்கள் நினைத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இதோடு முடிந்து போய்விடும். எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் இருக்கிறது. ஏற்கனவே புகழ் வாய்ந்த தலைவராக காமராஜர் இருக்கிறார், அவரை வீழ்த்திட்டோம். இப்ப புகழ் வாய்ந்த தலைவராக அண்ணா இருந்தார், அவர் மறைந்து விட்டார். இப்ப புகழ் வாய்ந்த தலைவராக புரட்சித் தலைவர் தான் இருக்கிறார், அவர் தான் தனக்கு இடையூறு என்பதை உணர்ந்திருந்த கருணாநிதி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிவிட்டால் சினிமாக்காரர் தானே ஒன்றுமில்லாமல் போய்விடுவார் என்று நினைத்தார். அந்த சொல்லையே அவர் பயன்படுத்தினார். ஒரு சினிமாக்காரர் என்ன பண்ணி முடியும்னு கேட்டார். 72 வெளியே வந்தார். அதே ஆண்டு கட்சி தொடங்கப்பட்டது. பிறகு திண்டுக்கல்லில் நடந்த இடைத்தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பெற்றார். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பெற்றார். இந்த கோயம்புத்தூர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான முதல் வெற்றியை பதிவு செய்து கொடுத்தது. இடைத்தேர்தல் அங்கே நடைபெற்ற போது நம்ம கோவை மேற்கு தொகுதி தான் முதல் வெற்றியை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அந்த கட்சி தொடர்ந்து 1977 ஆட்சியை பிடித்தார்கள். பிறகு 77, 80, 84, 87 என்று தொடர்ச்சியாக நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வசம் வந்து கொண்டே இருந்தது. இப்போ 87 எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விடுகிறார். 89 கருணாநிதியின் கையிலே மீண்டும் ஆட்சி போகிறது. 91 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராகிறார். இது வரலாறு. அப்படி எடுத்துட்டோம்னா அநேகமாக 67க்கு பிறகு திமுக அதிமுக என்கிற நிலையிலே தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நகர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு புதிய நிலை வந்து சேர்ந்திருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், கருணாநிதி அவர்கள் 1967 தொடங்கி 2016 தேர்தல் வரைக்கும் அவருடைய பங்கு இருந்து கொண்டே இருந்தது. அவர் ஒன்றிய எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். எதிர்க்கட்சியிலும் இல்லை என்றால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருப்பார், இல்லைன்னா முதலமைச்சராக இருந்திருப்பார்.
அதே மாதிரி புரட்சித் தலைவர் அவர்கள் காலத்தில் அவர் கட்சி தொடங்கி அவர் மறைவு வரைக்கும் அவர் முதலமைச்சராகத்தான் இருந்தார். அவரை வெல்லவே முடியவில்லை. வெல்ல முடியாத தலைவராக அவர் இருந்தார். அதன் பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்தார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2வது முறையாகவும் ஆட்சி அமைத்து காட்டினார் கருணாநிதிக்கு எதிராக. 2011 வெற்றி பெற்றாங்க. 16ல் திமுக ஆட்சி வந்துவிடும் என்று நினைத்த நேரத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று 2ஆம் முறையாக 10 ஆண்டுகள் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடத்துகிற அந்த வழியை செய்து கொடுத்தார். அதன் பிறகு அவருடைய மறைவு தமிழ்நாட்டை உலுக்கியது. எங்கே கிடைக்காத வைரம் போல ஒரு தலைவன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைத்தார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அந்த ஆட்சி தொடர்ந்தது. பிறகு 21லே திமுக ஆட்சி நடத்தி இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இந்த வரலாற்றை பார்க்கிற போது ஒன்று நமக்கு தெளிவாக புரியும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை புரிந்து கொள்ள விரும்புகிற இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்தியா முழுவதும் இன்றைக்கும் ஆங்காங்கே எப்படியாவது வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலே மட்டும் அடையாளம் இல்லாமல் அழிக்கப்பட்டது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தது. அது வெறும் அரசியல் காரணங்களாக அல்லாமல் மொழிப்போர் என்கிற போர் தமிழ்நாட்டிலே நடந்தது. நீங்கள் அதையெல்லாம் அது ஒரு தனி வரலாறு, தனி கதையாக நாம் பேச வேண்டும். உலகத்திலேயே மொழிக்காக உயிர் கொடுத்த முதல் மாந்தர்கள் பிறந்த பூமி தமிழ்நாடு. அப்போ மொழிப்போர் நடந்தபோது அத்தனை பேரை சுட்டு கொன்றது, விஷம் குடித்து சாக வைத்தது, போராட்ட களத்திலே நின்றவனை தூக்கிலே தொங்கியவன், ரயிலே கொண்டு போய் தலை கொடுத்தவன் என்று நூற்றுக்கணக்கான பேரை, ஆயிரக்கணக்கான பேரை தன்னுடைய மொழிக்காக போராடி சாக செய்தது காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு அதற்கு தமிழர்கள் பழி வாங்கினார்கள் என்பதனுடைய அடையாளம் தான் 60 ஆண்டு காலம் பிறகு அவர்களுடைய அடையாளத்தை அவர்களால் மீட்டுக்கொள்ளவே முடியவில்லை. எனவே தமிழ்நாடு எதிலே உறுதியாக நிற்கிறது என்பதை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டினுடைய மனசாட்சி என்பது நம்முடைய இனம் சார்ந்து, நம்முடைய மொழி சார்ந்து, நம்முடைய மக்களினுடைய நல்வாழ்வு சார்ந்து இருந்திருக்கிறது. அதை யார் கொள்ளையடிக்க விரும்பினாலும் அவர்களை இந்த நாடு புறக்கணித்து விடும் என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கிற செய்தி. இந்த வரலாறு தொடரத்தான் போகிறது. ஒரே ஒரு செய்தி, காங்கிரஸை வீழ்த்திய திமுகவும் அதே லஞ்சம் ஊழலில திளைத்து இன்றைக்கு எதற்காக அண்ணா திமுக என்கிற கட்சியை தொடங்கினாரோ அதிலிருந்து மாறுபட்டு போய் கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கும் மக்கள் முடிவுரை எழுதுவார்கள். அதுதான் எதிர்கால தமிழக அரசியலினுடைய நகர்வாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு.